அனைவருக்கும் வணக்கம். காலக்கணிதம் கவிதையில் புதைந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. இக்கவிதையில் எதுகை, மோனை, இயைபு, முரண், பொருள் நயம், குறிப்பு நயம் போன்ற பல நயங்கள் அமைந்துள்ளன. முதலில் எதுகை நயம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இரண்டாம் எழுத்து ஒன்றுபட வருவது எதுகை. கருப்படு பொருளை உருப்பட, கருப்படு பொருளை உருப்பட என்ற சொற்களில் இரண்டாம் எழுத்து ரூ ரூ என்று அமைந்து சீர் எதுகை அமைந்துள்ளது. மேலும் இவை சரி என்றால் இவை தவறாயின் இதில் அடி எதுகை அமைந்துள்ளது. இவை இவை என்று இரண்டாம் எழுத்து வை வை என்று அமைந்துள்ளதனால் அடி எதுகை அமைந்துள்ளது. அடுத்ததாக மோனை நயம் என்று காணும் பொழுது கவிஞன் காலக்கணிதம். புவியில் புகழுடை பொன்னினும் பொருளென் இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில். ஆக்கல் அழித்தல் அழித்தல் அவனும் அறிந்தவை. இவ்வாறெல்லாம் முதல் எழுத்து ஒன்றுபட அமைந்து இச்சொற்களில் மோனை நயம் அமைந்துள்ளது, சீர்மோனை அமைந்துள்ளது. அடுத்ததாக புவியில் நானோர் புகழுடை தெய்வம் என்பதில் தெய்வமும், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்பதில் செல்வமும் அமைந்து தெய்வம் செல்வம் என்று வம் வம் என்று ஒரே ஒலியில் முடியக்கூடிய வகையில் இயைபு அமைந்துள்ளது. அடுத்ததாக சரியென்றால் தவறாயின் சரி தவறு, ஆக்கல் அழித்தல் இவ்வாறு எதிர்ச்சொற்கள் அமைந்திருப்பதனால் முரண் நயம் அமைந்துள்ளது. அடுத்ததாக கவிஞர் தன்னை ஒரு கால கணிதம் என்றும் தான் கவிதையை படைத்து உலகுக்கு அளிப்பதனால் இறைவனுக்கு சமம் என்பதாயும் குறிப்பாக உணர்த்தி குறிப்பு நயத்தை அழகுற அமைத்துள்ளார். அடுத்ததாக தன்னுடைய அறிவு பொன்னைவிட உயர்ந்தது என்று விளக்கக்கூடிய வகையில் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்று தன் அறிவை குறிப்பிடும் வகையில் தங்கத்தை உதாரணமாக கூறி பொருளை சொல் நயத்தை அழகாக கையாண்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு சொல் நயம், பொருள் நயம், குறிப்பு நயம், எதுகை, மோனை, இயைபு, முரண் ஆகிய நயங்கள் இப்பாடலில் அமைந்துள்ளன.